கைஸ் நம்ம அர்ஜுனா பீச்லேருந்து காலங்குட்டை பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்வா ஷெல்லுன்ற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கோன் ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். கோன் ஃபிஷ் தாலி சாப்பிட. ஸோ காலங்குட்டை பீச்சில் பக்கத்தில் தான் இருக்குது அக்வா ஷெல்லு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. கோன் ஃபிஷ் என்னன்றதே ஃபஸ்ட்டு தெரில. அதை போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். அக்வா ஷெல்லு கரெக்டாக கடை பேர். காலங்குட்டை பீச்சுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் இருக்கும். அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். கைஸ், கிங்ஃபிஷ் தாலி சொல்லியிருக்கோம். அது வந்து கோன் ஸ்டைலாம். கோன்ன்றது கோவாவோட ஸ்டைலு. ஸோ கோன் தாலின்னா நான் ஸ்பெஷலாக வேறு எதுவும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கோன் தாலி அப்படின்னா நீங்கள் கிங்ஃபிஷ் இருக்குது, பங்கடா ஃபிஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது. ஸோ கிங்ஃபிஷ்ஷில் கோன் ஸ்டைலில் தராங்களாம். ஸோ அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிங்ஃபிஷ் தாலி எப்படி இருக்குன்னு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், இதுதான் அந்த கோன் ஃபிஷ் தாலி. இது வந்து பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷ் வஞ்சரம் அண்ட் இது சப்பாத்தி ரைஸு. இது வந்து ஏதோ ஒரு ஷர்பத்தான் கடைசியில் குடிக்கணுமா. கோன் ஃபிஷ் கறி. இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லு இது வரையும் சாப்பிட்டதில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் சம்பல் மாதிரி. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சர்பத்தை கொஞ்சம் உரமாக வச்சுருவோம். வச்சுட்டு மீன் குழம்பு தூக்கி வெளியே வச்சுட்டு ஷெல்லையும் வச்சுட்டு சப்பாத்தியெல்லாம் கூட உரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இந்த கிங்ஃபிஷ் சாப்பிட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா குக்காக இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராக இருக்குது. மசாலாவோட கோட்டிங் பயங்கரமாக இருக்குது. அதிகமாக இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஷெல்லு ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இது வரை சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற ஷெல்லு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம கிராப் மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டதில்ல ஷெல்லு. ரொம்ப நாள் சாப்பிட்ணுன்னா இவங்க இதில் ஷெல்லு இருக்கோன்னுன்றது எனக்கு தெரியாது. சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. அப்படியே அந்த கிராப் டேஸ்ட் தான். வேறு எதுவுமே கிடையாது, கிராப் தான். நான் கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது. இந்த ப்ரான் சம்பல் இருக்குல்ல, சாப்பிடும். குட்டி ப்ரானு சும்மா சம்பல் மாதிரி செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அந்த ப்ரானை கொஞ்சம் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுப்போம். இதை ஒரு பைட் எடுப்போம். அப்படியே ஃபுல்லாக ப்ரானோட ஃப்ளேவர் தான். சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்குது. லைட்டாக காரம்லாம் கிடையாது. ப்ரானோட ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணது ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி ப்ரான் ஃப்ளேவர். சூப்பராக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷையும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் அதிலே போட்டு. செம்மையாக இருக்குது. ஃபிஷ்ஷு சூப்பருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இது மாதிரி ஷெல்லு சாப்பிட்டதே இல்லை. எப்படி இருக்கும்
அப்படின்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை, ஆனால் ட்ரை பண்ணதே இல்லை. இங்கே வந்து இங்கே கூட எக்ஸ்போர்ட் பண்ணல, அவங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இதில் இந்த தாலியில் ஃபிஷ் தாலியில் வருது போல். இதான் ஃபஸ்ட் டைமே ட்ரை பண்ணுறேன். நினச்சோட ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது முன்னாடி சாப்பிட்டது இல்லைன்னா கிராப் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஊறுகாய் கூட வச்சுருக்காங்க, மாங்காய் ஊறுகாய். குழம்பு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு தான் எப்படி இருக்கும்ன்றது தெரில. இதுதான் அங்கே ஸ்பெஷலே. இங்கே கோவன் மசாலான்றாங்க, அது என்னன்றது பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. குழம்பு ஊற்றுறோம். மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்குது. கிரேவி செம்ம திக்கு. ஒரு பைட்டு போய்டும் அப்படியா. மீன் குழம்பு ஒரு பைட்டு போய்டும். நல்லாயிருக்கு. ஆனால் மீன் குழம்புன்ற ஒரு ஃபீலை தரல. நல்லா தேங்காய் நல்லா போட்டிருக்காங்க. மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நார்மல் மீன் குழம்பு மசாலா மாதிரி இல்லை. இந்த மீனோட சேர்த்து போட்டு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். மீன் வச்சுருக்கோம் உள்ள. மீனோட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. உண்மையாக செம்மையாக இருக்குது மீனோட சாப்பிட்டா. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி மீன் எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே போட்டு மிக்ஸ் அடித்து செம்மையாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது உண்மையாகவே. எக்ஸாஜரேட் பண்ணல, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த ரைஸில் குழம்பு போட்டிருக்கோம், அது மேலே அந்த ப்ரான் போடுவோம். அப்படியே மலசாராட்டம் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். உண்மையாக அந்த மாதிரி தான் இருக்குது. வஞ்சிர மீன் வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. நம்ம தனித்தனியாக போட்டு சாப்பிட்றத இந்த குழம்பு, அந்த ப்ரான் சம்பல் ப்ளஸ் மீன் மூணுமே சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் எனக்கு இங்கே இந்த ஷெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் இருக்க மசாலா, இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. கிராப் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தாங்க. வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெளியே பார்க்குறதுக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்லேயே இருந்தது. ஆனால் உள்ள சாப்பாடு நல்லா தான் இருக்குது. கடை பேர் அக்வா ஷெல்லு. அதாவது கேலங்குட்டை பீச்சில் பார்க்கிங் கிட்ட இருக்குது. ப்ரான் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்படியே இதில் குழம்பு ஊற்றுவோம். கிரேவியும் ஊற்றியாச்சு. செம்மையாக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இங்கே இது சாப்பிட்றது கரெக்டாக தப்பான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. கொஞ்சோட மீனை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த மசாலாவில். இப்போ ஒரு பைட்டு போவோம் மீனோட. இப்படி தான் சாப்பிட்ணும். ஒரு பைட்டு போவோம். அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்கள். அடுத்த வாட்டி யாராவது கோவம் வந்தீங்கன்னா சேனல் புதுசாக இருந்துச்சு, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது வேலை, அவ்வளோதான் இன்றைக்கி. ஏற்கனவே இப்போது டைம் ஆல்ரெடி 2 o'clock ஆகிடுச்சு. இப்போ போனால் தான் தார்வாடு போய் சேர முடியும் கரெக்டாக. நார்மல் பானி இல்லை. கோன் ஃபிஷ் தாலியில் 2-3 வகை இருக்குது. நம்ம வாங்கினது கிங் ஃபிஷ் தாலி தான். இன்னொன்று பாகடா ஃபிஷ் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னு தெரில. பாகடா ஃபிஷ்னால என்னன்னு தெரில. கிங் ஃபிஷ் நம்மளுக்கு பிடிக்குன்றனால இது போடுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees. 350 rupees கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஒரு கண்டிப்பாக ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் ஃபிஷ் மாறும். இங்கே ஃபிஷ்ஷோட சைஸ் நல்லா தான் இருக்குது. ஃபிஷ்ஷோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கைஸ், சப்பாத்தியை தவிர மற்ற எல்லாமே காலி பண்ணியாச்சு. உண்மையாக வருத்துங்க, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து இந்த சர்பத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த சர்பத்து, எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சர்பத்துனா சர்பத்து மாதிரி இல்லை, இந்த டேஸ்ட்டு தெரியும். மிளகா போட்டிருக்கான் நல்லா, டேஸ்ட்டு குடிச்சிருக்கேங்க. இனிப்பு கிடையாது. நல்லா மிளகா, ரசம் மாதிரியான ரசமும் கிடையாது, நல்லா இருக்குது. நம்ம இந்த டிராகன் சிக்கன்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, தாய் சாஸில் போட்டு, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா காரமாக இருக்குது. இது எப்படி சர்பத்துன்னு சொன்னான்னு தெரியல அவன். சாப்பிட்டாச்சு. 350 rupees இது இந்த ஒரு மீல். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கேன்ட்டு நிறைய கடைங்க இருக்குது, ஆனால் நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. நீங்களும் இங்கே ட்ரை பண்ணணும்னு நினச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை விட்டுட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது தான். ட்ரெயினில் போகிறதா இல்லை, ஏன்னா ட்ரெயின் வந்து நைட்டு 10:55 இருக்குது, லேட் ஆகிடும். ஸோ இப்போ பஸ்ஸு பிடிச்சா கொஞ்சம் ஈவினிங் டைமில் போய் ரீச் ஆகிடலாம் ஒரு மாதிரி. ஓகே, அங்கே போய் பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டில். பாய் கைஸ். அங்கே தான் ஃபுல்லாக கேசினோ இருக்குது. நம்ம இந்த வாட்டி போக முடியாது, டைம் இல்லை. ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக போகிறோம். போய் அங்கே எப்படி பார்ப்போம். இந்த பிரிட்ஜை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது மேலே 4-wheeler மட்டும் தான் போகணும், 2-wheeler போக முடியாது. நைட்லாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. கைஸ், ஒரு வழியாக வண்டி விட வந்துட்டோம். வண்டி விட்டுட்டு அப்படியே பஸ் ஏறி போக வேண்டியது தான். ஸோ கரெக்டாக ஒரு 50 kilometers ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆக்சுவலாக. 2-wheeler தான் பெஸ்ட்டு இங்கே கோவாவில். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா 2-wheeler நல்ல ரேட்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, பஸ் ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். கைஸ், பனாஜி பஸ் ஸ்டாப்பில் இருக்கும். ஸோ தார்வாடுக்கு பஸ்ஸு தேடிட்டுருக்கேன், கிடைக்குதான்றது பார்ப்போம். எங்கே இருக்குன்னு தெரில, ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். கைஸ், பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு. தார்வாடுக்கு இந்த வாட்டி ஃப்ரீயாக இருக்குது பஸ்ஸு. போன வாட்டி செம, தார்வாட்லேருந்து கோவா வரும்போது செம கூட்டம். அதில் உட்காரத்துக்கு கூட இடம் கிடைக்கல. ஸ்டார்டிங்கில் 2 hours அப்புறம் தான் உட்காந்தேனே. இப்போது ஃப்ரீயாக இருக்குது, நல்ல சீட்டிங்கு, NWKSRTC. ஸோ தார்வாட் ரீச் ஆகிட்டேன், அப்டேட் பண்ணுறேன். கைஸ், கேஷ்யூ வாங்கியிருந்தேன். கோவா கேஷ்யூ ஃபேமஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கேஷ்யூ வாங்கியிருந்தேன். இங்கே 1/2 kg எவ்வளோ வருதுன்னா 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1/2 kg. அது ஜஸ்ட்டு ஒரு சின்ன பேக் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தோல் இருக்க கேஷ்யூ கூட இருக்குது, அதை நம்ம பிச்சுட்டு சாப்பிட்ணும். இது வந்து அந்த தோல் மேலே இருக்க தோல் உரிச்சது. ஸோ ரெண்டுமே ப்ரைஸ் படி சேம் தான், டேஸ்ட்டும் ஒன்று தான். சூப்பராக இருக்குது. கோவா வந்தீங்கன்னா கேஷ்யூ கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. கேஷ்யூக்கு ஃபேமஸ் கோவா.
கைஸ் நான் சொன்னல இன்றைக்கி பனிமூட்டமாக இருந்தது வரும்போது மலை மேலே ஏற போகுது அப்படின்றது. இதை பாருங்கள் வீடியோ வேணும். கைஸ் ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ கோவா போயிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக 1 டே ட்ரிப்பு. ஸோ நேற்று ஈவினிங் போனது கிளம்புனது, இப்போ நைட்டு வந்திருக்கேன். இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரீச் ஆனேன். ஸோ இருங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அப்டேட் பண்ணலாம் என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்றதை பேசுவோம். கைஸ் ஃபைனலாக இந்த ட்ரிப்பு ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் ட்ரிப், 1 டே ட்ரிப் டு கோவா. ரொம்ப சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, டபுள் மைண்டாக தான் இருந்தேன் போகலாமா வேணாமான்றது. ஏன்னா 1 டே தான் இருக்குது, சரி போகலாமா, எப்படி போகணும், என்ன பண்ணணும், அங்கே போய் என்ன பண்ணுறது, ஸ்டே கூட புக் பண்ணாமல் தான் அப்படியே போனது. அங்கே போய் தான் எல்லாமே புக் பண்ணது, தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் ஸ்டே பண்ணி அங்கே சுற்றலாமா இங்கே சுற்றலாம், இது வரைக்கும் எதுவுமே ரிசர்ச்சே பண்ணல. ஸோ ஜஸ்ட் அப்படியே போனது உண்மையாகவே நல்லா இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 பீச்சஸும் பார்த்தாச்சு நான். ரொம்பவே நல்லா இருந்தது. கோவா உண்மையாகவே நேச்சர் வைஸ் சூப்பராக இருக்குங்க, உண்மையாக செம்மையாக இருக்குது. எல்லா இடமும் சரி, நிறைய இடம் ட்ராவல் பண்ணும்போதே 2 வீலரில் சூப்பராக இருக்குது. பீச் சைட்லேயும் இருக்க சீனிக்கும் சரி, ரோடு சைடு ட்ராவல் பண்ணுற ரோட் சைடும் சரி. ரோட்ஸ் தான் கொஞ்சம் அங்கங்கே பாட் ஹோல்ஸ் நிறையா இருந்தது. பட் ஓகே, நல்ல நேச்சர் சூப்பராக இருக்குது. உண்மையாக சில இடம் பார்க்குறதுக்கு கேரளா மாதிரி இருந்தது, சில இடம் வேறு மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்காத மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரிப்பு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் கவர் பண்ண லொக்கேஷன்ஸ் பக்கத்துலேயே வேறு ஏதாவது ஸ்பாட் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் அதை நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்டாக பிளான் பண்ணி எங்கே போகலாம், எங்கெங்கே என்னென்ன இருக்குது, எந்தெந்த ப்ளேஸில் என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாகா பீச் போயிருந்தோம், அது பக்கத்தில் வேறு என்ன லொக்கேஷன் இருக்குது போகிறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை கவர் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நிறைய இந்த கேசினோ போகிறதுலாம் மிஸ் பண்ணிட்டேன். கேசினோ உங்களுக்கு லைட்டாக ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன், ஆனால் அது பஸ்ஸில் போகும்போது ஜஸ்ட்டு பார்த்தது. அதுக்கு முன்னாடி நைட்டு பார்த்தேன், அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல, சார்ஜு கம்மியாக இருந்தது. ஸோ உண்மையாக அது பார்க்குறதுக்கு இங்கேருந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தபடி அதை போய் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இப்போ என்னென்னா, இது ட்ரிப்பே பார்த்திங்கன்னா என்னால் நிஜமாக நம்ப முடியல. ஏன்னா டபுள் மைண்டடாக சடனாக போனது. சடனாக பஸ் ஏறி போயிட்டு பனாஜியில் இறங்கி அங்கே போய் 2 வீலர் ரெண்ட் எடுக்கலான்னு பார்த்தா நைட்டு 10 மணி. 2 வீலர் கிடைக்குமா கிடைக்காதா, 10 மணி இல்லை 11 மணி ஆக்சுவலாக, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி அவங்க நம்மளுக்கு எப்படியோ கிடச்சிச்சு 2 வீலரு. ஸோ அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காலுங்கட்டே பீச் போனோம். இன்னமும் அந்த பேர் வாயில் வரல. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போயிட்டு இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் அங்கே கொஞ்ச நேரம் இருந்து 2 o'clock அங்கேருந்து கிளம்பி திரும்ப ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு செம்ம டயர்டு இருந்தேன் அன்றைக்கி. நல்லா தூங்கிட்டு ரூமும் நல்லா இருந்தது. காலைல எழுந்திரிச்சு அங்கேருந்து அப்படியே பாகா பீச்சு, அப்படியே அங்கேருந்து அஞ்சுனா பீச்சு அப்படிலாம் போயிட்டு, அப்புறம் கோன் ஃபிஷ்ஷு, அந்த தாலி, அந்த கிங்ஃபிஷ் தாலி அதுவும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நம்ம தார்வாடுக்கு திரும்பவும். ஸோ உண்மையாக சூப்பராக இருந்தது. இதெல்லாம் காட்டியிருப்பேன் நான், ரொம்ப பனியாக இருந்தது பஸ்ஸில் வரும்போது அப்படின்ற மாதிரி. நைட்டு நினச்சி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டினது பார்த்திங்கன்னா பகலில் காட்டினேன், ஒரு மாதிரி ஈவினிங் டைமில் வெளிச்சம் இருந்தது. நைட்டில் சுத்தமாக இல்லை. அந்த டிஸ்டன்ஸே பார்த்திங்கன்னா விசிபிலிட்டியே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த மாதிரி டைமில் தான் நான் சாட்டர்டே நைட்டு போயிட்டுருந்தேன், ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் ஃப்ரம் தார்வாட் டு கோவா. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு ட்ரிப்பாக இருந்தது. ஸோ நிறைய லேர்னிங்ஸும் கிடச்சிது. இதை இன்னும் நிறைய நம்ம ட்ரிப்பு போவோம், அதிலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இன்னும் வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன இன்னும் இடத்துக்கு போயிருக்கலான்னு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதை அடுத்த வாட்டி பிளான் பண்ணி போகிறேன்.
ஸோ அது என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோவா போகிறாங்க இல்லை யாராவது போயிட்டு வந்திருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. போகலன்னா கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.